இது அவருடைய கருத்துல தான் தினந்தோறும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த கருத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்குறாங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கின்ற கருத்து தான் எங்களுடைய கருத்து. மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைச்சக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லி தான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்போவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டி காட்டினோம். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டி காட்டி தான் நாங்கள் பேசினோம். இன்றைக்கும் அந்த நிலை தான். ஏங்க வெளியேற காரணம்னா அவையில் தான் கேட்கணும். இதான் இங்கே இருக்கிறாங்க, ஒரு எல்லா வெளியே இங்கே இருக்கிறோம், எல்லா கருத்தும் இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாதிரி குறுகிய வட்டத்தில் இல்லை. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது அமைப்பு நீதியாக 9 பேர் தான் நியமிச்சிருந்தாங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு அமைப்புக்கும் 30லிருந்து 40 பேர் அமைச்சிருக்கிறோம். 30லிருந்து 40 பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதில் 1-2 வெளியே இருக்கின்ற பொழுது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நாள்தோறும் வெளியேறான்னு செய்தி வெளியிட்டால் நாங்கள் என்ன செய்வது? அப்புறம் அது வரைக்கும் ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணால் கருத்து சொல்லலாம். இவர்களை ஆதரித்து பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போகணும்ல. அப்போல்லாம் ஏன் பேசலை? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேறு இடத்துக்கு போனால் மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வாக கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பொறுப்பு வந்து தினகரனையே சாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் அந்த கட்சியில் என்ன இருக்குது? கழுத தேஞ்சு கட்டருபாகிற மாதிரி அது எவ்வளோ பெரிய இயக்கம், நூற்றாண்டு விழா கண்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? அவர் பேசுகிறாரு, ஏதோ புதுசாக வந்திருக்கிறாரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுங்கிறதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. இப்போ தனியாகவே ஜெயித்தாங்க, திமுக ஆதரோடு போட்டிட்டாங்க, பல கட்சிகள் ஒன்றாக சேர்த்தது, அப்போ ஜெயித்தாங்க. அப்போ கூட என்ன சொன்னார்? இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்கள் இப்போ என்ன ஆச்சு? கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில் வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்கே போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதில் எங்கே போய் கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே. தேர்தல் இருக்கையில இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணு சொன்னாங்க, அதுலயும் பண்ணல. இப்ப காவிரி மேலாண்மை விவகாரத்துல அந்த கர்நாடக அணையெல்லாம் நிரம்பிருச்சு, ஆனா இது வரைக்கும் தண்ணி திறக்கல. ஆனா இவர் வந்து நான் ஏதோ பேசணும்னு சொல்றாங்க, ஆனா நான் பேசி 2 தரப்புலையும் சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு தண்ணீர் இது வரைக்கும் காவிரி அணையில வரல, டெல்டாவிலையும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா விவசாயிகள் மீது எந்த ஒரு அக்கறை இல்லாத மாதிரி ஏங்க அதாங்க கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் ஆகுது. ஏதாவது அனுபவம் இருந்தால் பரவாயில்ல, விவசாயிகளை பற்றி சிந்திச்சா பரவாயில்ல, விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தான் பரவாயில்ல. அதெல்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதான் என்ன, இப்போ அவருடைய அட்வைசர் யார்? தேர்தல் வகுப்பாளர் தான் அட்வைசர். இதுக்கு முந்தி இருந்த திமுக தான் சரி, அண்ணா திமுக தான் சரி, நான் இருக்கும்போது சரி, அட்வைசராக போடுறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளரை நாங்கள் போடுவோம். அவருடைய அட்வைஸெல்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனைலாம் கேட்போம், செயல்படுவோம். ஆனால் இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவாக இருந்தாங்க, ஆலோசகராக இருந்தாங்க, அவரெல்லாம் இன்றைக்கு அட்வைசராக போட்டிருக்காரு. இன்னொன்று வேடிக்கை என்ன, ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் வந்து டெல்லி சிறப்பு பிரதியாக போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டர் யாரும் ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இது பண்ணால் கொஞ்ச நாளில் அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவார். ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டார். அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி, வணக்கம். டைம் ஆச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.